ஆயுத பூஜையில் துப்பாக்கி வைத்து வழிபட்டதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் ஒன்றும் தவறில்லை என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜரின் 1000வது ஜெயந்தி விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசும் போது இதனை தெரிவித்தார். ஆயுத பூஜையில் துப்பாக்கி வச்சு வழிபடுவது எந்த தவறும் கிடையாது. நம்முடைய பண்டை காலத்தில் பள்ளிக்கூடங்களில் சரஸ்வதி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம், அரசு பள்ளிக்கூடங்களில். அதே போல் அரசு அலுவலகங்களில் சரஸ்வதி பூஜை, காவல் நிலையங்கள் ஆயுத பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இதில் எந்த விதமான இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியம், இதெல்லாம் நம்முடைய பண்பாடு. இதை மதத்தோட தொடர்பு படுத்தி இது மதசார்பற்ற நாடு, நீங்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது, குத்து விளக்கு ஏற்றக்கூடாது, இதெல்லாம் இந்து சமய சம்பிரதாயம் என்று சொல்லி விலக்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் இது தமிழர் பண்பாட்டை தள்ளி வைக்கின்ற செயல். நம்முடைய பண்பாட்டின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்தாத, தீபாவளினா பட்டாசு வெடிக்காத, இப்படியெல்லாம் தொடர்ந்து ஆயுத பூஜை பண்ணும்போது காவல் நிலையங்கள் ஆயுத பூஜை பண்ணக்கூடாது. இது திராவிட இயக்கங்களும் நாத்திகர்களும் இஸ்லாமிய ஜிகாதி சக்திகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய சதி. அந்த சதியின் அடிப்படையில் அரசாங்கமும் அதற்கு பணிந்து என் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது அநீதியானது. இதை சட்டப்பூர்வமாக நான் சந்திப்பேன். ஆயுத பூஜை நடத்துவது எங்கள்